திருநெல்வேலி மாவட்டம் உவரி அந்தோனியர் கோவில் தேர் திருவிழாவின் போது மின்கம்பியில் தேர் உரசியதில் மின்சாரம் தாக்கி 4 பேர் உயிரிழந்தனர். மின்சாரம் தாக்கி பாதிக்கப்பட்ட பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உவரி அந்தோனியர் கோவிலில் திருவிழா 10 நாட்களாக நடைபெற்றது. 10ஆம் நாளான இன்று காலை 9 மணிக்கு தேர் பவனி நடைபெற்றது. வேளாங்கண்ணி மாதா தேர் தெருவில் சென்றபோது திடீரென்று மின்கம்பியில் உரசியதில் தேரில் மின்சாரம் பாய்ந்தது. இதில் தேர் இழுத்து வந்த 20 பேர் மின் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். உடனடியாக அவர்களை திசையன்விளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது கிளைவ், ராஜாராஜ், நிமோ ஆகிய 4 பேர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மின் அதிர்ச்சிக்கு உள்ளாகி காயமடைந்த 16 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவிழாவின் போது மின்சாரம் தாக்கி 4 பேர் உயிரிழந்தது உவரி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே சேரன்மாதேவி உதவி ஆட்சியர் விஷ்ணு திசையன்விளை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள 4 பேரின் உடல்களையும் பார்வையிட்டார். டேஞ்சர் சுச்சுவேஷன் யாருமே இல்லை, எல்லாருக்கும் கரெக்டாக ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்ருக்கோம். 4 பேர் மட்டும்தான் டெத் ஆகிருக்கும். அவங்க ஆன் த ஸ்பாட்டே டெத் ஆகிருக்கும். அதனால் இப்போ பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். கோவில் திருவிழாவில் மின்சாரம் தாக்கி 4 பேர் உயிரிழந்ததற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் தனது அறிக்கையில் உயிரிழந்த மீனவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடும், சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தக்க மருத்துவ சிகிச்சைக்கு ஏற்பாடும் செய்து அவர்களின் குடும்பத்துக்கும் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார்.